அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா, நம்ம உடம்பால் செய்கிற கர்ம வினை வந்து ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசில் பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே, அப்போ அதானே தூக்கி சுமந்துங்குது. உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படி தான்மா இது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில் முன்ன செஞ்ச கர்ம வினை அதனால நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இளமைன்றதே கிடையாது, மனசுக்கு தான் முதிர்ச்சி இளமை. அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா? ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா? ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குது? மூளை தான்மா சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐயா, அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா, அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு எந்த நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான் இருக்குது. வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அதை அனுபவிச்சு தான் இப்போ அது சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்களில், ஒரு விதத்தில் இல்லை, பல விதங்களில். இப்போது ஆண்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமாக போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறோம். 3 மாதம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தேர்த்தி விட்டுடுறோம். 10 வருஷம் தான் அது. அதே மாதிரி சில பெண்களால் ஆண்கள் பல விதமாக பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்கே போனாலுமே சரியாக இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது. அது சத்து கட்டுற மாதிரி மாற்றி போட்டுக்குன்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றது அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி. என்கிட்ட ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான். இட்டுன்னு போய் 3 வருஷமாச்சான். நான் போய் இட்டுன்னு வரட்டான்னு என்ன கேட்குறேன்? நான் புரோக்கரேன். எவ்வளோ புத்தி இருக்குது பாரு. யார் பேசுகிறா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களால நம்ம என்ன விஷயத்த கேட்குறோன்னு கூட தெரியாத மண்டங்களாக இருக்கிறானுங்க சில பேர். அவன் 3 வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே. அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கட்டு இங்கேயும் கட்டு தான் நான் வாழ்க்கை போவோம். இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க. சில ஆண்களால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எல்லாரும் மாற்றிக்கின்னு வாழணும். நம்மளுக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான், இதில் தான் வாழணுன்ற முடிவோடு இருக்கணும். அதை வாழும்போது ஆசையாக வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுனா எப்படிங்க ஐயா? வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம், எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம். ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமாக போனோன்னா நடுநிலையாக போகிறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தில் தெளிய வச்சுட்டீங்க ஐயா. பெரியவங்க சொல்லியிருக்காங்க எப்பவுமே ஒரு நடுநிலையோட இருக்க கற்றுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். நடுநிலைன்னா என்ன சாமி? அது நீங்கள் தான் சொல்லுங்க சாமி. இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை. அடி விடும், அடக்கூடாது. பாம்பு வந்து கடிக்கையில் பாடுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு வருமா? பாம்பு வந்து கடிச்சிருச்சு, நீ துடிக்காத இருப்பா அப்படின்னு சொன்னால் கேட்க முடியுமா? அனுபவிக்கிறவங்க தான் அதோட வேதனை தெரியும். புரியுதுங்களா? அப்போது இது சராசரி மனுஷனுக்கு ஓகேப்பா. மற்றவங்களுக்கு பொருந்தமானா ஞானத்தை தேடி போகிறவங்களால மட்டும்தான் நடுநிலையில் இருந்து அந்த வாழ்க்கையை நடத்த முடியும். ஒரு சராசரி மனுஷனால் அந்த மாதிரி நடுநிலையில் இருக்கவே முடியாது. ஒரு நாள் சிரிப்பாங்க, ஒரு நாள் அழுவாங்க, ஒரு நாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிப்பாங்க.
இதுதான் சராசரி மனுஷனோட வேலை. அப்போ நடுநிலையில் இருக்கணும்னா உன் மூச்சும் நடுநிலையில் ஓடணும். என்னோட மூச்சு என்ன பண்ணுது? 2 சங்கை வச்சு ஊதிங்குது. புரியுதா? இந்த 2 சங்கு, இந்த 2 சங்கில் ஓடுற வரைக்கும் என்னுடைய மனசு ஒரு நிலையாக நிற்காது. அதுக்கு நடுநிலைமைனா என்னன்னே தெரியாது. அப்போ என் மனசு எது வந்தாலும் கலங்காமல் நடுநிலையில் இருக்கணும்னா இந்த மூச்சானது நடுநிலையில் நிற்கணும். அதுக்கு பேர் என்னது? சங்கி 2 தாரை 1 சன்னல் பின்னலால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. சங்கி 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேன். யார் கூட வாழலான்றாரு? யார் உன்னை படைச்சானோ பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. யார் படைச்சா? இந்த 2 சங்கையும் ஊததை நிறுத்திட்டு தாரைன்ற அந்த சுழுமுனை அந்த வழியாக நீ ஊதுனன்னு சொன்னால் உன் மனம் தடுமாறாம நடுநிலையில் நிற்கும். அது இன்பத்துக்கும் குதிக்காது, துன்பம் வந்தாலும் வீழ்ந்து அழாது. ஐயாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்ப துன்பங்கள் வந்து அலமாரி அடித்து வந்திருக்குது. ஆனால் அவர் எங்கேயும் ஆடினதும் கிடையாது, வருத்தப்பட்டதும் கிடையாது. அவர் குடியிருக்கிற வீடு, வேலைக்கு போனார். காலையில் வேலைக்கு போகும்போது எல்லா பொருளும் இருந்தது. மதியம் 12 மணிக்கு வராரு, ஒரு பொருளும் இல்லை. வீடு இருந்தது போய் இப்போ அது குட்டி சுவராக போய் நிற்குது. வெறும் செவர் மட்டும்தான் நிற்குது. அங்கே வீடு இல்லை, வாசல் இல்லை, போட்டுக்க துணிமணி இல்லை, எந்த அடையாளம் இல்லாமல் எல்லாம் கரிமேடாக நிற்குது. வராரு நேராக அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு வேலையிலேருந்து வராரு. வேலையிலேருந்து வந்தவொடனே பார்க்குறாரு, ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு சராசரி மனுஷன் எப்படி யோசிப்பாங்க? காலையில் நல்லா இருந்ததுப்பா, வீடாக இருந்தது, எல்லா பொருளும் இருந்தது. மதியம் வந்து பார்த்தா கரிமேடாகுது. அந்த மனம் எவ்வளோ பதைக்கணும்? கண்டிப்பாக பதிக்கணும் இல்லையா? எந்த பதிப்பும் அங்கே இல்லை. அங்கேயே வந்து என்ன பண்ணுறாரு? இப்போ ஆசிரமத்தில் என்ன பண்ணாரு? பா சாப்பிட்டியாப்பா, வீடு எரிஞ்சு போயிடுது, எல்லாரும் அழுதுனுங்கிறாங்க. அங்கே வந்தேப்பா வாங்க முதல்ல போய் எல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாரும் துணிமணி இல்லாமல் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு நேராக ஹோட்டலுக்கு போய் முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. பெரிய விஷயம் சார், இதெல்லாம் பெரிய விஷயம். ஐயாவோட வாழ்க்கை பெரிய வரல. அவர் போதிக்க வரல, தன்னோட வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்டியிருக்காரு. என்னோட வாழ்க்கை தான் உனக்கு உதாரணம். கண்டிப்பாக நான் நடக்காதது கற்பனையில் முடியாததெல்லாம் பேச வந்த ஆள் அல்ல. யாரு? நம்ம குருநாதர். என்னோட வாழ்க்கை தான்டா உனக்கு பாடம். நீ எதையுமே பார்க்க வேணாம், எதையும் படிக்க வேணாம், என்னோட வாழ்க்கையை நீ பாரு. நீ எப்படின்ற உன் வாழ்க்கை எப்படி அமையன்றத என்னோட வாழ்க்கையை உனக்கு தீர்மானிச்சு கொடுப்போம். அப்போ நடுநிலையில யாரால இருக்க முடியும்? இறைவனே கதின்னு யாரா இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் நடுநிலையில இருக்க முடியும். மனுஷனே கதி, சொந்த பந்தமே கதி, சொத்து சுகமே கதின்னா இது எப்போ வேணாலும் வந்து ஒன்று சேரும், எப்போ வேணாலும் வந்து பிரிஞ்சு போகும். அப்போ இதை நம்பி இருந்தால் ஒன்றா சேரும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு கல்யாணம் எல்லாரும் ஒன்று சேருவாங்க, சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது வேதனையாக இருக்குது. அப்போது சொந்த பந்தத்தால் சொத்து சுகத்தால் வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் வரும் போகும். அங்கே நடுநிலை நிற்க முடியாது. ஆனால் இறைவனை ஒரு மனுஷன் ஒரு ஆன்மா பிடிச்சிச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இறைவனே பாதம் நிற்பாங்க, ஒரே நிலையாக நிற்பாங்க. அவங்களால மட்டும்தான் சாத்தியம். அப்போ நாம் கூட எப்படி இருக்கணும்? நடுநிலையோட. இன்பம் வரும்போது ஓன்னு அழணும். கண்டிப்பாக. துன்பம் வரும்போது சிரிக்கணும். இது முந்தினதுக்காண்டி நான் சொல்லலை சாமி, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ இன்பம்லாம் வந்தால் 10 கிலோமீட்டர் ஓடி போயிடுது. எப்போ என்ன இழுக்கும்? ஏன் இதை மாற்றி சொல்கிறேன்னா, ஒன்று தொடர்ந்து ஒன்று வந்துடும். இந்த பணக்காரங்கிட்ட ஒரு புத்தி ஒன்று இருக்குது, ஏழைக்கும் ஒரு புத்தி இருக்குது. ஏழை கஷ்டப்படுறாங்க. அப்போ கஷ்டப்படுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வார்த்தை வரும் அப்பப்போ, என்னை ஏன் இறைவன் இப்படி படைச்சிட்டான், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் இப்படி ஒரு நினைப்பு இருக்கும், எல்லாரும் இறைவனை திட்டுவாங்க. இது சராசரியாக நடக்கிற விஷயங்கள். அப்போ பணக்காரன் என்னைக்காவது இந்த செல்வ செழிப்போடு நான் வாழறேன்னு, இதுக்கு காரணம் நான் இல்லை, இதை கொடுத்தது இறைவன். அப்போ அவனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு எந்த பணக்காரனாவது ஒரு நாள் நன்றி சொல்லியிருப்பாங்க? ஒரு பணக்காரன் கூட இந்த உலகத்தில் நன்றி சொன்னதே கிடையாது. நன்றி சொல்கிறாங்களோ இல்லையா, இறைவன் தான் கொடுத்தான்ற அந்த நினப்பு கூட இல்லை.
அப்போது இன்பம் வந்தா செல்வம் வந்தா யாரை மறக்கடிக்குது? படைச்சவனை மறக்கடிச்சிருது. அப்போ துன்பம் வந்தா சோதனை வந்தா யாரை ஞாபகப்படுத்துது? இறைவனை ஞாபகப்படுத்துது. அப்போது நம்மளை மறக்கடிக்கக்கூடியது வேணுமா, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய துன்பம் வேணுமா? வரக்கூடிய துன்பமெல்லாம் நம்மளை செதுக்குது, வரக்கூடிய துன்பமெல்லாம் நம்மளை உரசி பார்க்குது. ஒரு தங்கம் மாரடிகளில் போய் வைக்கிறான், ஐயா இது தங்கம், தங்கம்னு சொல்லி கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, நீ சொன்னது தங்கம் தான்ப்பா, நான் உரசி பார்த்து தான் அது தங்கமா இல்லையான்னு தேய்ச்சி பார்ப்பேன் அப்படின்னு தங்கமாக கொடுத்தா கூட 916 கொடுத்தா கூட ஆல்மார்க் போட்டு கொடுத்தா கூட அவர் உரசி பார்த்து தான் பண்ணுவார். ஏன்னா தங்கத்துக்கு உரசி தான் பார்ப்பாங்க. இதே ஒரு தகரம், ஒரு இரும்பு, காயிலாங்கல்ல போகிறேன், அப்பா இந்த இரும்பு எவ்வளோ போட்டுக்கிறேன், உரசி பார்ப்பான். இப்போ ஏன் உரசி பார்க்க மாட்டான்? அது இரும்பா அப்படின்னு உரசி பார்க்கணும்ல, உரசியே பார்க்க மாட்டான். தகுதி வந்தால் உன்னை இறைவன் சோதிப்பான். உன்னோட அந்த சோதனை மூலிமா உன்னுடைய தரத்தை இறைவன் உயர்த்துறான். நீ அடி வாங்குறிய, அடையிறியா, நிற்கிறியா, ஓடுறியான்னு இறைவன் இப்போ நம்மளை உரசி பார்க்குறான். அப்போது துன்பம் படக்கூடியவங்களாம் என்ன நினைக்கணும், நான் தங்கமாக மாறினுக்கிறேன், அதனால இறைவன் என்ன சோதித்து பார்க்குறான். நான் தகரமாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இருந்து என்னை எந்த சோதனையும் இல்லை, என்னை ஒரு மாடு மாதிரி விட்டுட்டான், இது இருந்தா என்ன போனா என்னன்னு என்னை உரசி பார்க்காம விட்டுட்டான். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி தகரத்துலேருந்து இப்போ தங்கமாக மாறுறேன். இப்போ இந்த தங்கம் சுத்தமாக இருக்குதான்னு அப்பப்போ வந்து வந்து உரசி பார்க்குறான். அதோட விளைவு தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். அப்போ நான் என்ன அர்த்தம், இறைவன் அவனுடைய திருப்பார்வை அருட்பார்வை இப்போ நம்ம மேலே விழுந்துடுச்சு. இதை புரிஞ்சுக்கணும். துன்பமும் எல்லாம் சும்மா வராது. எத்தனையோ மகான்கள் சாப்பிட வழி இல்லாமல் போனது காரணம் இறைவன் நெருங்கினதுனால தான். இறைவன் நெருங்காமல் அவன் தூரமே இருந்தான்னா எந்த மகானும் துன்பப்படாமலே போய் சேர்ந்துட்டுருப்பாங்க. கடைசி நொடி வரைக்கும் வேதனையில் தான் இருந்தாங்க. யாருக்காக? இறைவனை பிடித்தால் அவனுக்கு துன்பம் தொடர்கதை. அப்போ இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் ஒரே ஒரு பொருள் தான் காரணம். யாரை போய் பிடிச்சதுனால இந்த வினையெல்லாம் வந்தது? இறைவனை பிடிச்சதுனால இப்போ நாம் கஷ்டப்படுறோம். ஆனால் பரவாயில்லை. நாரதர் வந்தார், ஒரு காட்டு வழியாக பயணம் பண்ணுறாரு. அங்கே ஒருத்தர் தவம் பண்ணிடுறார். தவனை எவ்வளோ காலம் பண்ணுறாருன்னே தெரில. அவர் தவம் பண்ணிக்கிற அந்த உடம்பை சுற்றி புத்து கட்டிட்டு இருக்குது. நாரதர் பார்க்குற அந்த வழியாக போகிறாரு. அப்போ தவம் பண்ணியிருந்தவர் அந்த தவத்தை கழிச்சிட்டு நாரதரை பார்த்து, நாரதா நீ எங்கேருந்து வர? நான் வைகுண்டத்துலேருந்து வரேன்பா. சரி, இன்னொரு முறை நீ வைகுண்டத்துக்கு போகும்போது நான் இவ்வளோ தவம் பண்ணின்னுக்கிறேன்னு எனக்கு எப்போ முக்தி தருவேன்னு பெருமாள்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்கிறாரு. சரிப்பா நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு நாரதர் போகிறாரு. அப்படியே கடந்து போகிறாரு, ஊருக்குள்ளே வராரு. இப்போ ஊருக்குள்ளே ஒருத்தன் சந்தோஷமாக கூத்தாடி கிடறான். நாரதரை பார்த்துன்னு கேட்குறான், நாரதரே இன்னும் எனக்கு எத்தனை பிறவி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. யோ அந்த புளிய மரத்தை பாரு, அதில் எவ்வளோ இலகுது, கோடிக்கணக்கில் இருக்குமே, அவ்வளோ பிறவி உனக்கு இருக்குது. ஓ அவ்வளோ பிறவி தான் இருக்குதான்னு அவன் சந்தோஷமாக போகிறான், ஆடினே இருக்கிறான். திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பெருமாளெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நாரதர் வராரு. அதே புத்தில் அவன் தவறு பண்ணிக்கிறாரு. இப்போ எப்போ கேட்டியாப்பா? கேட்டேன்பா. இன்னும் எத்தனை பிறவினார்? 4 பிறவி இருக்குதுன்னாரு. ஐயோ 4 பிறவியா அப்படின்னு அவர் போனதுனால அவருக்கு திரும்ப பிறவி கொடுக்குறான் இறைவன். ஆனால் உனக்கு 1000 பிறவி இருக்குதுடான்னு சொன்னால் அதை பற்றியே கவலைப்படாமல் என்ன இறைவன் பார்க்குறானே, இவ்வளோ பிறவிக்கு அப்புறம் இறைவனை அணைப்பானேன்னு அந்த நினப்பில் இருந்ததுனால அவனுக்கு பிறவியே இல்லாமல் இறைவன் பண்ணுறான். அப்போது துன்பம் வரும்போது என்னை இறைவன் நெருங்கிட்டான், இன்னொரு பிறவி இல்லை, இருந்த மிச்சம் சொச்சம் எல்லாத்தையும் இந்த பிறவிலே கொடுத்துட்டு உனக்கு பிறவியே இல்லாமல் ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்க போகிறான். நான் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய நிலை இல்லைன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படணும். அதை அந்த சந்தோஷம் நினைக்கும் போது எப்பா நீ எவ்வளோ வேணா அடி, எவ்வளோ வேணா என்ன வேணா பண்ணிக்கோ,
ஆனால் இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும், இன்னொரு தாய் வயிற்றில் நான் பிறக்காமல் இருக்கணும்னா எனக்கு எவ்வளோ துன்பத்தை ஒன்றா கொடு, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் துணிஞ்சு நின்று இந்த பாடங்கள் ஐயா கொடுத்த பாடங்கள் பண்ணுறீங்களோ அவங்க ஞானத்தை தேடி போக வேணாம், உங்களை தேடி ஞானம் வந்துடும். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு பயம், பதட்டம், மன அழுத்தம் அப்படி இல்லாம எல்லாம் வாழ முடியுமா சாமி? வாழவே முடியாது சாமி. எப்படி வாழ முடியும்? யாருக்கு சாமி சாத்தியம்? அதை தான் சொன்னேன், பயம் பதட்டம் எங்கேருந்து வரும்? நான் இல்லாத ஒரு பொருள் இருக்குது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், நான் பயப்படுவேனா? பயப்படவே மாட்டேன். ஆனால் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகி போச்சு, ஒரே இருட்டாகி போச்சு, இப்போ எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரில, எதை பார்த்தாலும் எனக்கு பயம் வரும். அப்போது மனசில் மயக்கங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் பயம் தான் இருக்கணும். யார் இந்த உலக வாழ்க்கையே பெருசுன்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயம் வந்தே தீரும், அது தவிர்க்கவே முடியாது. நம்மளாம் ஒன்றும் மகான் இல்லை, நாமெல்லாம் சராசரி மனுஷன்தான். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும், அதுக்காக ஓடுற வரைக்கும் பயமும் பதட்டமும் நமக்கு வரும். ஏன்பா வரணும் அப்படின்னா அந்த பயமும் பதட்டம் தான் இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்மளை மனுஷனாகவே வச்சுன்னுக்குது. இல்லைன்னா நம்மள என்ன ஆயிருக்கோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யார் ஒன்றா கேட்டால் கெட்டு போட்டான் அப்படின்னு ஒரு மிருகம் மாதிரி ஆகி போயிட்டுருக்கோம். புரியுங்களா? ஒரு குடும்பஸ்தனால் மட்டும்தான் தன்னுடைய கர்மா அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. எதுக்கு ஐயா வந்து குடும்பத்தை ஒரு கையில் பிடி, ஞானத்தை ஒரு கையில் பிடின்னு எதுக்காக சொன்னார்? இறைவனை ஒரு கையில் பிடி சொன்னாருன்னா, இறைவனை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமோ நமக்கு தெரியாது, ஆனால் குடும்பத்தை பிடிப்போம். அந்த குடும்பம் நம்மளை சும்மா விடுமா? ஆட்டி படைக்கும். நாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளையிற வரைக்கும் தான் அவங்கள நம்ம விட்டு வைப்பாங்க. என்னைக்கு என் வழியே போதும் நான் போக ஆரம்பித்தோம்னா நான் என்னால் பாடம் செய்ய முடியாது, வீட்டில் சாப்பிட முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் இடைஞ்சல் வந்துடும். இப்போ பயம் வருமா, பதட்டம் வருமா? எல்லாமே வரும், எல்லாம் வரும். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டினது தான் இறைவனோட வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போ சராசரி மனுஷன்லாம் என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் இதுக்கெல்லாம் காரணமான பொருள் இறைவன் மட்டும்தான். நான் இந்த இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அப்பா நீ கொடுத்தது தான், இதற்கு உன்னை தவிர எனக்கு வேற யாராலையும் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது இந்த உலகத்துலன்னு ஆத்மாத்மா சரணடைஞ்சிட்டா நாளடைவில் இந்த பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது. நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு ஆளே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டா பயமும் பதட்டம் வருவோம். என்ன ஆனாலும் என்னை தாங்கி பிடிக்க என்னோட இறைவன் வருவாருன்னு நினச்சிட்டோன்னு சொன்னால் நான் தனியாக நிற்கிறேன்ற பயமே இருக்காது. அப்போ பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது. புரியுதுங்களா? அது ஒன்று தான் அதுக்கான வழி. கண்ணு தெரியாத கூட என்ன பண்ணுவான், எப்பவுமே கூட வச்சிருப்பான். ஏன்னா அவனோட பலவீனம் தெரிஞ்சு போச்சு. இந்த கண்ணால் நான் நடமாட முடியாது, இந்த கண்ணால் நான் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு எங்கே போனாலும் அந்த கைத்தடியை அவன் கூடவே வச்சிருப்பான். பலவீனம் தெரிஞ்சால் எதை பிடிச்சிப்பாங்க? சாட்சியான பொருளை பிடிச்சிப்பாங்க. ஆனால் அறியாமையிலையும் ஆணவத்திலையும் இருந்தால் கைத்தடியை தூக்கி போட்டுட்டு மேடு பள்ளம் எங்கன்னு தெரியாமல் குப்புரச்சி விட வேண்டியதுதான் சாமி. புரியுதுங்களா? அப்போ மனம் தடுமாறாமல் வாழணும்னா ஆணவத்தையும் அறியாமையும் தூக்கி தூர போட்டுடும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரே வழி குருவோட பாதத்தை பிடிச்சால் மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் விமோச்சனம்.